Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'du, faqad qala Allahu ta'ala fil Furqanil Majid, ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர், அகிலத்தின் அருட்கொடை, நமது வாழ்வியல் வழிகாட்டி, நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கண்ணியமிக்க சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், ஷோதாக்கள், மேலும் இந்த தீனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கும் முஜாஹிதீன்கள், மேலும் இந்த இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவதாக இஸ்லாத்தின் அழகிய முகமனை காணிக்கையாக்கி கொண்டு இந்த உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நம்முடைய வாராந்திர திருக்குர்ஆன் வகுப்பில் இன்றைய உரைக்கு தலைப்பாக முதல் சமூகமும் கடைசி தூதரும் அல்லது இறுதி தூதரும் என்ற தலைப்பில் பேசுமாறு படிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அதாவது இறுதி தூதராக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் உருவாக்கிய முதல் சமூகமான, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் இல்லையா, ரலியல்லாஹு அன்ஹு வ ரலு அன்ஹு, அல்லாஹ் பொருந்தி கொண்ட சமூகத்துக்கும் உள்ள நேசம் இருக்கிறதே, உள்ள தொடர்பு இருக்கிறதே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது இருந்த மக்கத்து வாழ்க்கையை கொஞ்சம் அசை போட்டால்தான் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த மக்களிடத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். உதாரணத்துக்கு நாம ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அடிக்கடி பேப்பர்லாம் பார்ப்பீங்க, துபாய்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, மணலாக இருக்கும். ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்க்கக்குள்ளதான் அதனுடைய பிரம்மாண்டம் தெரியும். நேரடியாக இதை பார்த்தா பெரிய மாற்றம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது இருந்த மக்கமா நகரம் எப்படி இருந்தது? மொட்டை வெயில் சுட்டரிக்கக்கூடிய பாலைவன பூமி, சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு நடுவில் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயமான காபத்துல்லா இருந்தது. அங்கே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கேட்டால் இனம் இனமாக, கோத்திரம் கோத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு இறைவனை வணங்க வேண்டிய காபத்துல்லாவில் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயத்தில் ஆளுக்கு ஒரு சிலை, கோத்திரத்துக்கு ஒரு சிலை, குடும்பத்துக்கு ஒரு சிலை என்று ஏராளமான சிலைகள் இருந்தன. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலைகள், பூஜை, வழிபாடு என்று அரேபியர்களுடைய அஞ்ஞான ஆன்மீகம் என்ற பேர்ல இருந்துச்சு. ஏவலுக்கு ஏராளமான அடிமைகள், போகத்திற்கு ஏகப்பட்ட பெண்கள், போதைக்கு பலவித பலரச மது வகைகள், ஏகத்திற்கும் கவிதை என்று அனைத்து விதமான ஜாகிலியான்னு சொல்லுவோமே, அனைத்து விதமான அனாச்சாரியமான சௌகரியங்கள் கொண்ட துனியாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் போக தொழிலும் செய்தார்கள். அதுவும் செய்யணும் இல்லையா? நம்ம குர்ஆன்ல பார்க்கல, கோடை பருவத்தில் ஒரு திசைக்கு போவாங்க, குளிர்காலத்தில் எதிர் திசையில் பயணம் செய்து தொழில் புரியக்கூடிய வர்த்தகர்களாக அந்த அரபு மக்கள் இருந்தார்கள். அதுபோல ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை மேய்க்கக்கூடிய இடையர்களாக இருந்தார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தமிழ்ல பாரதி ராஜா படத்துல இந்த கிராமத்து பண்ணைகள் காட்டுவான், என்னென்ன அநியாயங்கள்லாம் பண்ணுவாங்களோ, என்னென்ன அக்கிரமங்கள்லாம் பண்ணுவார்களோ, அதற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை தான் அந்த மக்கத்து மக்களில் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நிறைய வாரிசுகள் பெற ஆசைப்படக்கூடிய அந்த அரபுகளுக்கு, இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆசை இருக்கும், அரபுகளுக்கு அது ரொம்ப அதிகம். ஆனால் அவர்களுக்கு பெண்கள் மட்டும் பிடிக்காது. பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி கேட்டாலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவருடைய முகங்கள் கருத்து விடுங்கிறான். ஏன்னா அந்த காலத்தில் கள்ளிப்பால் கிடையாது, நவீன வசதி போல ஸ்கேனும் கிடையாது.
அதனால உயிரோடு புதிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு கோத்திர வெறி அவர்களிடத்துல இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எதிரி வீட்டினுடைய ஒட்டகம் தன் வீட்டு தோட்டத்தில் புல் மேய்ஞ்சிட்டா, வேற ஒன்றும் கிடையாது, புல் மேய்ந்து விட்டு சென்றால் அதற்காக தலைமுறையாக வசியத் செய்வாங்க. பார், அவன் வீட்டு தோட்டம் வந்து நம்ம வீட்டில் புல்லு மேய்ஞ்சிருச்சு, அவனை கொன்னாதான் என் ஆன்மா சாந்தி அடையும் என்று சாந்தி அடையக்கூடிய கோத்திர வெறி பிடித்த மக்களாக இருந்தார்கள். அப்ப இயற்கையாகவே போர்க்குணமும் முரட்டு சுபாவமும் ரத்தத்தில் கலந்த மக்கள். எப்ப பார்த்தாலும் சண்டை பூசல், எதற்கெடுத்தாலும் வாளை உருவிக் கொள்வார்கள். சொல்லுவாங்க இல்லையா, பாலைவனத்தை பத்தி சொல்லக்குள்ள, ஈரமற்ற பாலை பூமி, அதற்கேற்ற கரடு முரடான மக்கள். இங்கே அந்த இது மக்கமான காலம். எத்ரிப், அதான் மதீனாவை பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் இதே தான். கூட என்ன பண்ணாங்க, அவங்க விவசாயம் செய்தார்கள். அதே போல பேரித்த மரங்கள் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சொல்றோமே டாஸ்மாக் திறந்துட்டாங்க, நாடே கெட்டு போச்சு, சின்ன பசங்களாம் வந்து மது அருந்துகிறார்கள் என்று. அந்த காலம் இதை விட மோசமான காலம். ஏன்னா ஒவ்வொருத்தூரில் இடத்துல எத்தனை குடி போத்தல்கள், அந்த பாட்டில்ஸ், அந்த பேரல்ஸ் இருக்குது என்பதை வைத்துதான் ஒரு சமுதாய அந்தஸ்து எடை போடக்கூடிய அளவுக்கு என்ன மது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த மக்களிடத்துல. அப்ப மறுமை என்று இத்தனைக்கு மத்தியில மறுமை என்ற ஒன்று என்ன இருக்காது, இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. மறுமையை ஈமானில் அடிப்படை நம்பிக்கையாக வைத்திருக்கக்கூடிய நமக்கே மறுமை மறந்து போய்விடும் போது, மறுமை குறித்து கொஞ்சமும் எண்ணம் இல்லாமல் இந்த உலகம்தான் எல்லாம் என்று வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதுல நுபுத்துவம் வழங்கப்படுகிறது. அப்ப அந்த 40வது வயதுல நுபுத்துவத்தை கைவரப்பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் 23 ஆண்டுகளில், வெறும் 23 ஆண்டுகளில், நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நாங்கள் 20 வருஷமா தாயிக்கலாக இருக்கிறோம், 23 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். வெறும் 23 ஆண்டுகள்ல இந்த உலக வரலாறு பார்க்காத ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைத்தார்கள். சமைத்ததோடு மாத்திரமல்ல, அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் செய்யக்கூடிய மக்களாக, ஒன்னு அர்ப்பணிக்க சொன்னா அனைத்தையும் துறந்து விடக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அந்த மக்களை கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இஸ்லாத்துடைய ஆட்சியை கூட நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு மாறினார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல கண்டிப்பா யாருக்கும் இடம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த தோழர்களுக்கும் இடம் இருக்குது. யார் இந்த தோழர்கள்? நான் இவ்வளவு சீர்கேடுகள் சொன்னேன், அத்துணை சீர்கேடுகளுக்கும் சொந்தக்காரர்களாக விளங்கியவர்கள் தான் அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு மண்ணும் சகதியும் படிந்து நிறம் மங்கி போயிருந்த அந்த கற்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவி எடுத்து பட்டை தீட்டினார்கள். அவர்கள் தான் குர்ஆன்ல அல்லாஹ்வே திருப்தி கொள்ளக்கூடிய சமூகமாக பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்தார்கள். சோ அந்த மக்கள் எப்படி மாறினார்கள், எப்படி 23 வருஷத்துல இவ்வளவு மகத்தான மாற்றம். நாம தான் சொல்றோம், பெருமானார் மீது எங்களுக்கு உயிர் இருக்கிறது, பெருமானாருக்காக உயிரை விடுவதற்கும் தயாராக இருக்கிறோம், என்ன ஈட்டி முனை நிறுத்தினாலும் நாங்கள் ஈமானை இழக்க மாட்டோம், வசனம்லாம் ரொம்ப அதிகமாக தான் நம்ம பேசுறோம். ஆனால் ஏன் நம்மிடத்தில் அந்த மாற்றம் ஏற்படவில்லை, ஏன் அந்த சஹாபா பெருமக்களிடத்தில் ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 2 காரணங்கள் தான். என்ன? ஒன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வஹியை அப்படியே முழுமையாக நம்பினார்கள். கொஞ்சம் கூட என்ன வரல, சந்தேகம் வரவில்லை. இன்னும் கேட்டால் அந்த வசனங்களில் அல்லாஹ் வந்து முழுமைப்படுத்தாத போது அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த மக்கள். மதுவை பற்றிய விஷயங்களா வரும்போது உமரிடத்துல போய் கேட்கிறாங்க, இன்னும் தெளிவான வசனத்தை கொடுத்துட்டோமே, முழுமையாக அது அறாமாக்கப்பட்டு விட வேண்டுமே. நாம எப்படி இருக்கிறோம், அல்லாஹ் இது வட்டின்னு சொல்லிடுறோம், இருந்தாலும் இதுல கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு சட்டத்தின் ஓட்டைகளுக்குள் ஏதாவது நம்ம லூப் ஹோல்ஸ் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்களை, அவர்களுடைய செயல்களை, சுன்னாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, அதை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக அந்த மக்கள் எடுத்த காரணத்தினால்தான் மது ஹராம் என்ற வகி வந்த போது உடனே துப்பினார்கள். மது பாட்டில்களை உடைத்து மது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. மறுமையை நம்பாத மக்கள் ஒரு பெண் விபச்சாரத்தை செய்த போது, யாரும் பார்க்காத போதும் தன்னைத்தானே பெருமானாரிடத்திலே சென்று கல்லால் அடித்துக் கொல்லப்படக்கூடிய அளவுக்கு, எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய தௌபாவை பங்கிட்டு கொடுத்தால் உங்களுக்கு 70 பேருக்கு போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகித்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண பெண்மணி
அந்த சமூகத்திலே வாழ்ந்த ஒரு சாதாரண பெண்மணியும் அந்த அளவுக்கு ஈமான் கொண்ட மக்களாக விளங்கினார்கள். அப்ப இந்த மக்கள் தான், இந்த சஹாபா பெருமக்கள் தான், இந்த சஹாபிய பெருமக்கள் தான் நிச்சயமாக நம்முடைய ரோல் மாடல்களாக இருக்க வேண்டும், ஆதர்ச நாயகர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மனிதனுக்கு எல்லா காலகட்டத்திலும் என்ன தேவைப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரோல் மாடல் தேவைப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் ரோல் மாடல் இருக்கு. கேட்டா பில்கேட்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா ஏதாவது கிரிக்கெட் வீரரை சொல்லுவோம், இல்லைன்னா ஏதாவது அரசியல் தலைவர். சில பேருக்கு ஓய்சி ஆதர்ச நாயகராக இருப்பார், சில பேருக்கு என்ன கிரிக்கெட் வீரர்கள் இருப்பார்கள், சில பேருக்கு திரைப்பட நட்சத்திரங்கள் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய ஆதர்ச நாயகர்களாக யார் இருக்க வேண்டும்? அவர்கள் உங்களுக்கு இம்மையிலும் வறுமையிலும் வெற்றியை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சேகுவாரை எல்லாருக்கும் தெரியும், சேகுவாரனா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் யாருக்கும் தெரியாட்டு டிஷர்ட் போட்டு நலஞ்சிட்டு இருப்போம். சையது குத்துபை எத்தனை பேருக்கு தெரியும்? இவரும் 68 இருந்தார், அவரும் 69 இருந்தார். நமக்கு சம்பந்தமே இல்லாத சேகுவாரா நம்முடைய இன்ஸ்பிரேஷன். அவருடைய ஒவ்வொரு பொன்மொழியும் நமக்கு பாடமாக இருக்கிறது. நாம் எந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்பதை நம்முடைய எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்ற சேகுவாரின் வரிகள் நிறைய பேருக்கு மனப்பாடம். ஆனா அதே சையது குத்துபு சிறையில் இருக்கும் போது சிறையிலிருந்து உங்களை விடுவித்து விடுகிறோம், இஸ்லாமிய பணி நிறுத்தி விடுங்கள் என்று சொன்ன போது இஸ்லாத்துடைய எதிரிகள் என்னை என்ன செய்து விட முடியும்? என்னை நாடு கடத்தினால் அது ஹிஜ்ரத், என்னை தனிமை சிறையில் அடைத்தால் அது அல்லாஹ்வுடனான உரையாடல், என்னை தூக்கிலிட்டால் அது ஷஹாதத் என்று முழங்கினார்களே, அந்த மேற்கோள்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கே தெரியாது. அப்ப நமக்கே யார் நம்முடைய நாயகர்களாக திகழ வேண்டும் என்பது என்ன இல்ல, தெளிவில்லை. ஆனா இந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதலாவதாக ஈமானில் முந்திக் கொண்டார்களே அவர்களையும் அவர்களை நற்கர்மங்களில் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கிறார்களே அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி கொள்கிறான். அவர்களும் அல்லாஹ்வின் மீது திருப்தி கொள்கிறார்கள். அவர்களுக்காக சோன விதிகளை அல்லாஹ் சித்தப்படுத்தி இருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். சூரத்து தௌபாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ஒரு சமூகத்தை சர்டிபிகேட் கொடுத்த பிறகு நமக்கு வேற எந்த மனிதருடைய சர்டிபிகேட்டும் தேவையில்லை, முதிஷாக்களுடைய சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை, என்ன நவீன அறிஞர்களுடைய சர்டிபிகேட்டுகள் தேவையில்லை. அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட், அவர்களை குறித்து நாம் திருப்தி கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட்டை. என்னுடைய தலைமுறையில் ஆக சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் என்னுடைய காலத்தில் வாழ்பவர்கள் தான், என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான். அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் அதை தொடர்ந்த தலைமுறை என்று அறிவிக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸை நாம் புகாரியில பார்க்கிறோம். நல்ல வேளை இன்னைக்கு வரைக்கும் அதை சஹீஹாவே வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள், ஏனென்றால் உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை செலவு செய்தாலும், அது செய்ய மாட்டோம், அது வேற விஷயம், அவர்கள் செலவு செய்த 2 கை குவியல் அளவுக்கு கூட அல்லது பாதி அளவை கூட அந்த தர்மம் எட்ட முடியாது. அப்ப அவங்க எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. உலக வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க, எங்கேயுமே அப்படி ஒரு சமூகம் உலக வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்ட சமூகம் பாத்தீங்கன்னா உலக வரலாற்றை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இத்தனைக்கும் அந்த மக்கமா நகர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை செய்த போது அந்த மக்களுக்கு மேல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், ஏகப்பட்ட தலைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அத்தனை தலைகளையும் தகர்க்கக்கூடிய படை தளபதிகளாக சரியான நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மக்களை கொண்டு வந்தான். அந்த காலத்துடைய மிகப்பெரிய வல்லரசுகள், இன்னைக்கு சொல்றோமே அமெரிக்கா, சீனான்னு, அந்த போன்ற மிகப்பெரிய வல்லரசுகள், ரோம பாரசீக பேரரசுகள், அவர்களெல்லாம் பெருமானாருடைய வருகைக்கு முன்னால் இந்த அரபு மக்களை சட்டையே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ரோமாபுரியும் பாரசீகமும் முஸ்லிம்களுடைய காலடியில் வீழ்ந்த வரலாற்றை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் இதை விட மிக பெரும் சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டிய அத்தனை சீர்கேடுகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்த அதே சமூகம் தௌஹீதுடைய அரண்களாக மாறிப்போனார்கள். ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் விளங்கினார்கள். எப்படி அவங்க இப்படி விளங்கினாங்க? எப்படி பெருமானாரால் இவ்வளவு மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சு? நீங்க உலக வரலாற்றை எடுத்து பாருங்க, எந்த தலைவரோட வரலாற்றை பாருங்க, நிறைய தலைவர்கள் செத்த பிறகுதான் நல்லவனே சொல்லுவாங்க.
நிறைய தலைவர்கள் வாழும்போது மக்களால் புகழப்பட்டதே இல்லை. செத்து முடிச்ச பிறகு சொல்லுவான் அவருக்கு செலவு வைக்கணும், அவருக்கு மாலை போடணும், அவர் நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னும். இன்னும் பலர் புரட்சியை குறித்து எழுதியிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் புரட்சியாளர்களாக இருந்ததில்லை. இன்னும் பலர் புரட்சி குறித்து பேச்சாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தான் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு உண்மையான புரட்சியை தொடங்கி அதனுடைய வெற்றியை தன்னுடைய வாழ்நாளிலே பார்த்த ஒரே மனிதர், உண்மையான புரட்சிக்கு சொந்தக்காரரான தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தான். அப்ப அவர்களால் எப்படி அப்படி ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சது? இன்னைக்கு உமர் இல்லாத, அபூபக்கர் இல்லாத, உதுமான் இல்லாத, அலி இல்லாத ஒரு பெருமானவருடைய வரலாறு என்பது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்தா ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, இவங்க இன்டராக்ட் ஆகிதான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் குகையில போய் பார்த்தாலும் அங்க ஒரு அபூபக்கர் என்ன பண்ணுவாரு, உட்கார்ந்து இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுல போரிட்டாலும் அங்க யார் உட்கார்ந்து இருப்பார், உமர் உட்கார்ந்து இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தாலும் உங்க படுக்கையில் படுப்பதற்கு ஒரு அலி இருப்பார். அப்ப இந்த கோமகன்களை புறந்தள்ளி விட்டு நான் பெருமானாருடைய வரலாற்றை படிக்கவே முடியாது. அப்ப எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஒரு மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க? அது அல்லாஹ்வின் திருக்குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். சொல்லில் நீர் கடுகடுப்பானவராக இருந்தால் அவர்கள் உங்களுடைய சமூகத்தை விட்டு ஓடி போயிருப்பார்கள். எனவே அவர்களுடைய பிழைகளை பொறுப்பீராக, அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக, சகல காரியங்களிலும் அவர்களோடு கலந்தாலோசனை செய்வீராக. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையை, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு எந்த பலம் இருக்கு, பலவீனம் இருக்கிறது என்பதை சரியாக கணித்து அந்த மக்களுக்கு அதை சரியாக கொடுப்பாங்க. ரசூலுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எல்லா சஹாபாக்கள் கேட்டதெல்லாம் கொடுத்ததே கிடையாது. யாருக்கு எது முடியுமோ அதைத்தான் கொடுப்பார்கள். அதே போல தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் கடினதாக வரலாறே கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு மென்மையானவர்களாக இருந்தால்தான் இலகிய மனம் குடைத்த அபூபக்கரையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி வைக்க முடிந்தது. என்ன, கடின சித்தம் கொண்டவராக கருதப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே நேர்கோட்டில் நிற்க வைக்க முடிந்தது. இந்த உமரும் அபூபக்கரும் 100க்கும் மேற்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்கள். ஆனால் இருவரும் இஸ்லாத்தில் ஒரு பிரச்சனை என்றால் யாரை பொறுப்பாக ஆக்க வேண்டும் என்றால் இருவரும் ஒருவர் என்ன சொல்லுவாங்க, இவர் தான் வரணும்னு, அவர் இவர் தான் வரணும்னு. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய நேசம். அப்ப இவ்வளவு ஒரு சமூகத்தை உருவாக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மிக சிறந்த ஆளுமை படைத்த மனிதராக இருந்திருக்க முடியும். இவன் நடுநிலையாக எழுதக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் கூட தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் என்பதை எழுதும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் என்ன பண்றாங்க, முதலிடம் கொடுக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் கொண்டு வந்த செய்தி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த செய்தி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கும் என்றால், அந்த சமுதாயத்தில் அந்த காலத்துடைய மிகப்பெரிய என்ன சொல்றது செல்வாக்கான மனிதர்களாக திகழ்ந்த அபூபக்கர், உதுமான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், தல்ஹா போன்ற எத்தனையோ சஹாபாக்கள் பெருமானாருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவது என்பது எதற்கு ஒப்பானது என்று கேட்டால், அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடன் போர் செய்வதற்கு ஒப்பானதாகும் என்பதை தெரிந்த போதும் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அனைத்தையும் அர்ப்பணிக்க முன் வந்தார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த செய்தியும் அவ்வளவு வலிமையான செய்தியாக இருந்தது. செய்தியை சொன்ன மனிதரும் வலிமையான மனிதராக இருந்தார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை கொய்யுவதற்காக புறப்பட்ட உமருடைய வாள் பின்னால் என்ன ஆச்சு, இஸ்லாத்துக்காக போராடக்கூடிய வாளாக மாறி போனது. அப்ப எந்த வசதியும் அந்த சஹாபாக்கள் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் எந்த உலக இன்பங்களும் கிடையாது. ஆனால் பின்பற்றுபவர்கள் என்ன பண்ணாங்க, உயர்ந்து கொண்டே போனார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி நீங்க குரான் கிளாஸ் வாங்க, குரான் கிளாஸ் வந்தா இன்னைக்கு உங்களுக்கு நைட்ல மெஸ்ல சாப்பாடு கிடையாதுன்னு யாரும் வருவோமா, கிடையாது. இந்த வாரம் அல்ஹம்துலில்லாஹ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணனால வச்சு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண வச்சு, இல்லைன்னா மக்கள் உட்கார மாட்டாங்களே. இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்தாதான், ஏதாவது ஒன்று செஞ்சாதான் மக்களால் இஸ்லாத்தை குறித்த பயான்களுக்கே வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் வந்தால் இருப்பதும் போய்விடும் என்ற சூழ்நிலையிலும் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது. பல நாட்கள் அடுப்பெரியாமல் இருந்த போதும்
அந்த சஹாபாக்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகளை, நீங்க ஏமனை வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள், இதெல்லாம் எப்ப அந்த சஹாபாக்கள் நம்புறாங்க? காய்ந்த ரொட்டி துண்டுகளையும் பேரித்தம்பழங்களையும் உண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை நம்பினார்கள். அதுதான் முக்கியம். அது வரலாற்றுல நடந்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியின் மீது அந்த அளவுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருந்துச்சுன்னு பாருங்க. அப்படியே ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பதை போல பெருமானாருடைய செய்தி என்ன பண்ணுச்சு, அந்த மக்களை அவ்வளவு வலிமையாக ஈர்த்தது. அதனாலதான் நிறைய குஃபார்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த குர்ஆனுடைய செய்தி தங்களுடைய காதில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பஞ்சை அடைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப பெருமானாருடைய அந்த ஆளுமை, அந்த பர்சனாலிட்டி எப்படி இருந்துச்சு என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மக்கள் முன்னால் எடுத்து வைத்த போது இஸ்லாத்தை அப்படியே அப்பட்டமாக ஏற்றுக்கொண்ட 6வது நபர் கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால்தான் அவரை சொல்லக்குள்ள கப்பாப் ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் 6ல் ஒரு பங்கு என்று சொல்வார்கள். அந்த கப்பாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நமக்கு ஹிஸ்டரிலாம் தெரியும். அவருடைய வேலை என்ன? கப்பாபுடைய வேலை என்னங்க? வால் செய்வது. வாளை அந்த பட்டை தீட்டி செய்வது. அவங்களுக்கு அதை தவிர வேற எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. இப்ப நம்ம வீடு சரி, ரூமு ஆபீஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட போவாங்க, மீதி நேரம் எங்க இருப்பாங்க? வால் செய்யக்கூடிய அந்த கூடத்தில் தான் இருப்பார்கள். ஒரு நாள் குறைஷிகள் கப்பாபை தேடி வருகிறார்கள். கப்பாபு பார்த்தா கப்பாபை காணோம். கப்பாபுக்கு வேற எங்கேயும் சொல்லி கிடையாது, கப்பாபு எங்க காணோம் என்று ஆச்சரியத்தோடு காத்திருக்கிறார்கள். அப்போது கப்பாப் வருகிறார். கப்பாப் வரும்போது அவங்களாம் கப்பாபை பார்த்து எங்க போனோம்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். தனக்கு இந்த மெஸ்மரிசம் மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறார். அவரை பார்த்தீர்களா, அவருடைய பேச்சை கேட்டீர்களா? இவங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்கேயோ பொழுதும் இங்கேயே இருக்கிறாரு, எங்கேயோ போனாரு, ஆளை காணோம். திடீர்னு அவரு தனக்கு தானே பேசிக்கிறாரு. அவரை பார்த்தீர்களா, அவரது பேச்சை கேட்டீர்களா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்கிறான் கிண்டலா, நீ அவரை பார்த்தாயா கப்பாப்ங்கிறாங்க. யாரையும் கேட்கிறாரு கப்பாப் திருப்பி. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நீ யாரை சொன்னாயா அவரை அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்ற, ஆம் நான் அவரை பார்த்தேன், உண்மை அவரது பக்கத்திலிருந்து வெளிவருவதை பார்த்தேன், ஒளி அவரது வாயிலிருந்து வெளிப்படுவதை பார்த்தேங்கிறாங்க. பாருங்க, அந்த செய்தி அவங்க மிக பழந்துன்னு கொட்டப்பட்டாலாம் கிடையாது. நம்மள மாதிரி பழந்துன்னு கொட்டப்பட்ட தௌஹீத் கிடையாது. அவரு அப்பதான் முதல்ல போய் பாக்குறாரு ரசூலுல்லாஹ். செய்தி ஒரு 5-10 நிமிஷம் தான் கேட்டிருப்பாரு. அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா சொல்றாரு, அவருடைய ஒளி அவருடைய வாயிலிருந்து வந்துச்சு, உண்மை அவரது பக்கத்திலிருந்து வெளிவருவதை பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்ப அவங்களுக்கு பொறி தட்டி கேட்கிறாங்க, யாரை பற்றி சொல்கிறாய் உம்மு அம்மாரின் அடிமையன்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு அடிமையாக இருந்தார். அவங்க அப்ப சத்தியத்தை மறைக்காம சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவர் தான் முகமது பின் அப்துல்லா, சத்தியத்தையே பேசுகிறாருங்கிறாங்க. அப்ப சொன்னா அடி உலம் உத உலம் எல்லாம் தெரியும். கரெக்டா? எல்லாம் தெரிந்தும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழகத்துல ஒரு 4 நாட்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதுக்கு வட இந்தியாவில இருந்து ஒரு தலைவர் வரார். அதனுடைய போட்டோவை யாரோ வாட்ஸ்அப்ல போட்டாங்க. வட இந்தியால இருந்து இங்க பயானுக்கு வராங்க, அந்த ஊரு பிரச்சனை ஆயிடுச்சு. வட இந்தியால இருந்து ஒரு ஆள் வந்தாலே பயப்படக்கூடிய ஈமான் நமக்கு. ஆனா இவருக்கு சொன்னா கொலை பண்ணிடுவாங்கிற சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்றாங்க, உண்மையை சொல்லுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஏன் அந்த மக்களுக்கு இவ்வளவு ஈர்ப்பு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த அளவு நம்பினாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெருமானார் பிறந்ததிலிருந்து பெருமானாரை பார்த்தவர்கள் அவர்கள். திடீர்னு புதுசாலாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, ஜம்ப் பண்ணிடல. 40வது வயசுல சிறு வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் பார்த்தவர்கள் அவர்கள். சிறு வயதிலிருந்து பொய் என்பதையே பேச தெரியாத அல்லமீனை பார்த்தவர்கள். பிறந்ததிலிருந்து புறம் பேச தெரியாத அந்த உத்தமரை உணர்ந்தவர்கள் அந்த மக்கள். அந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஜாஹிலியா இருந்த போதிலும் கூட அதனுடைய நிழல் கூட படாமல் இருந்தவர்கள். யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நபியாக ஆன பிறகு அல்ல, நபியாக ஆவதற்கு முன்னாலே அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். மக்கள் பசித்திருக்கும் போது முதலாவது மனிதராக பசித்திருப்பது, புசிக்கும் போது கடைசியாக இருக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய ஈகை குணத்தை அந்த மக்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் இவர் பொய் பேசல, இவர் வேற எதுக்காகவும் செய்யல,
இவர் உலக ஆதாயத்துக்காக இந்த செய்தியை சொல்லல என்பதை அந்த மக்கள் நம்பினார்கள். மக்காவுடைய ஆட்சி அதிகாரம் தாம்பாளத்தில் வச்சு கொடுக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணிக்கல, ஏற்றுக்கொள்ளாமல் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். அப்ப அவருடைய கொள்கை உறுதியும் அவர்களுக்கு தெரியும். அப்ப எந்த மக்கமா நகரம் அவர் விரட்டி அடித்ததோ அதே மக்கமா நகரம் காலடியில் விழுந்த போதிலும் கூட பழி வாங்காமல் இன்று உங்கள் அனைவருக்கும் விடுதலை என்று மன்னித்தார்களே, அந்த மாண்பை உணர்ந்த மக்கள். அந்த மக்கள் ஒரே அரணாக இருந்த அபூ தாலிப் அவங்க கூட கலந்துறாங்க. அப்பயும் சொன்னாங்க, இந்த குஃபார்கள் என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் சந்திரனையும் கொடுத்தாலும் நான் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலிருந்து வழிபெற மாட்டேன் என்று சொன்னார்களே, அந்த வைராக்கியத்தை தெளிவாக பார்த்த மக்கள் அந்த மக்கள். அப்ப உறவுகள் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. பள்ளத்தாக்கில் சிறை வைக்கப்படுகிறார்கள், அவர்கள் கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அதையும் மீறி தாயிற்கு சென்ற போது அங்கும் அராஜகம் செய்கிறார்கள். இத்தனை தடைகளையும் தாண்டி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதில், மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் என்ன பண்றாங்க, மிக உறுதியாக இருந்த அவருடைய கொள்கையை கூட எல்லாருக்குமே ஒரு சலனம் வரும். ஏன் இந்த மனுஷன் இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த கொள்கையை இவ்வளவு உறுதியா இருக்கிறார், அப்ப ஏதோ உண்மையை தான் சொல்லுகிறார் என்ற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை நிராகரித்த மக்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிக்கவே இல்லை. அந்த ஹிஜ்ரத் சென்ற போது அபிசீனியாவில் அவன் கூப்பிட்டு கேட்கிறான்ல, ஹிராக்லோஸ் மன்னன் கூப்பிட்டு கேட்கும் போது, நஜாஷி மன்னர் கூப்பிட்டு கேட்கும் போது உண்மையை சொல்லி இவங்க யார் யார் இருக்கீங்களோ அவங்க ரசூலுல்லாஹ் பத்தி என்ன பண்ண முடியல, பொய் பேச முடியவில்லை. இவன் அபூ ஜஹலை கூட என்ன சொன்னான், முகமதை நான் உண்மை எதிர்க்கவில்லை, நீர் கொண்டு வந்த செய்தியை தான் எதிர்க்கிறேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கரைபடியாத மனிதராக, என்ன ஒழுக்கவியல் சிறந்த மனிதராக விளங்கினார்கள். அதனால்தான் பத்ரு போருடைய வெற்றியை பற்றி வரலாற்றாசிரியர்கள் எழுதும் போது சொல்லுகிறார்கள், பத்ரு போரின் போது முகம்மதின் தலையை உயர்ந்து பார்த்தவர்கள் எல்லாம் இந்த மனிதருக்கு எதிராகவா நாம் போரிடுகிறோம், நம்முடைய சொத்துக்களை அமானிதமாக வைத்துக் கொண்டவராயிற்று, நமக்காக எல்லா உதவிகளும் செய்தவராயிற்று என்று அதுவே அவர்களை வெட்கி தலைவினை செய்தது என்று சொல்கிறார். அப்ப அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிடத்தில் கூட என்ன பண்ணாங்க, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, ஆளுமை செலுத்தக்கூடிய மனிதராக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆன்மீகத்தின் பெயரால் போலிச்சாமியார்கள் இறைமையில் பங்கு கேட்பதெல்லாம் நடக்கிறது. இப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவருடைய மகன் இப்ராஹிமுடைய மறைவுக்கு கிரகணம் ஏற்படுகிறது. அது மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, முகமதுடைய மகன் இறந்ததுனால வானம் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறது, அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை கொடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உடனே அதை என்ன பண்றாங்க, நிறுத்துகிறார்கள். அவ்வாறெல்லாம் அல்ல, கிரகணங்கள் யாருடைய பிறப்பிற்காகவும் இறப்பிற்காகவும் ஏற்படுவதில்லை என்று சொல்லி அந்த ஷிர்க்க வரவிடாம ஆரம்பி தடுத்து தூக்கப்பட்டாங்க. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்துவர்கள் வானலாவிய புகழ்ந்ததை போன்று என்ன பண்ணாதீங்க, புகழ்ந்து உயர்த்தி விடாதீர்கள் என்று சொல்லி அந்த ஷிர்க்குடைய அந்த வேரில் அந்த நுனியை கூட விடாமல் வெட்டி தள்ளினார்கள். அதனால்தான் மற்ற நபிமார்களை நீங்க பாருங்க, உலகத்தில் எல்லா நபிமார்களை பின்பற்றிய சீடர்களும் அதிசயங்கள் கேட்டாங்க அவர்கள் நம்புவதற்கு. நீங்க நபி என்பதற்காக என்ன சொல்லுங்க, ஏதாவது அதிசயம் செஞ்சு காட்டுங்க. எல்லாரும் செஞ்சு காட்டினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, கைத்தறியை தூக்கி போட்டாங்க. சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புத ஒட்டகை கொடுத்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்துறையை உயிர்ப்பித்து கொடுத்தாங்க. ஆனால் பெருமானாரை நோக்கி எந்த சஹாபியும் நீங்கள் அதிசயம் செஞ்சு காட்டுங்க, அற்புதம் செய்து காட்டுங்கன்னு என்ன பண்ணல, கேட்டதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையே என்னவா தான் இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. ஒட்டுமொத்த காரிருளில் எல்லாமே அனாச்சாரத்தில் மூழ்கி இருக்கும் போது ஒரே ஒரு மனிதரால் மட்டும் அத்தனைக்கும் எதிர்மாற்றமாக இருக்க முடிகிறது என்றால் அதுதான் மிகப்பெரும் அதிசயம். இஸ்லாத்துக்காக இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்காக உயிர் விடுவது எவ்வளவு கடினமோ அதை விட கடினம் இஸ்லாத்தின்படி வாழ்வது. ரொம்ப கஷ்டம். உயிர் விடுவது கூட உணர்வு வந்தா உயிரை விட்டுறலாம், இஸ்லாத்தின்படி வாழ்வது என்பது அதை விட கடினமானது. அப்ப அந்த மாதிரி வாழ்ந்த காரணத்தினால்தான் அந்த மக்கள் என்ன பெருமானாரின் மீது அத்தகைய அளப்பரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எழுத்தாளர் சொல்லி காட்டுகிறார், பெருமானாருக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் இருந்த உறவை பற்றி, விண்ணிலிருந்து இறங்கிய வகியை ஞானத்தை முகம்மது நபியின் நேரடி பரிமாறுதலில் பசி தீர்த்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அந்த சஹாபாக்கள்.
இன்னொரு வார்த்தை சொன்னால் திண்ணை தோழர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை கேட்பதற்காக, அந்த செய்தியை வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக வேலைக்கு கூட போகாம எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் பெருமானாரோடவே உழல தயாராக இருந்தார்கள் அந்த மக்கள். எப்படி எந்த அளவுக்கு அந்த மக்கள் இருந்தாங்கன்னா, அந்த மதீனாவுக்கு போன பிறகு குறிப்பா 2 பேர் சகோதரர்கள். இவர் சொல்லுவாரு, நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், நீ ரசூலோட உட்காந்து எல்லா செய்தியும் கேட்டுக்கோ, கேட்டு எனக்கு சொல்லிடணும். நீ நாளைக்கு வேலைக்கு போ, நான் செய்தியை கேட்டு உன்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் பெருமானாரின் மீது அந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள். பாசம்னா நாம இன்னைக்கு சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது. குபைப் ரலியல்லாஹு தஆலா வரலாறு நமக்கு தெரியும். குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறார்கள். அப்ப சொல்லப்படுகிறது, குபைபே, இப்போ உனக்கு கருவில் ஏற்றினால் உன்னுடைய மனைவி விதவி ஆவார், உன்னுடைய பிள்ளைகள் அனாதையாகும், நீ இறந்து போய் விடுவார், இதையெல்லாம் விட்டுருவோம், உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம். அதற்கு பதிலாக முகம்மது இந்த இடத்தில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள்ன்றாங்க. குபைபுக்கும் குர்ஆன் தெரியும். என்ன குர்ஆன் தெரியும்? அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மேல் சோதிப்பதில்லைங்கிற வசனம் நம்மை போல அவருக்கும் தெரியும். பெருமானாரும் அப்படி சொல்லியிருந்தால் கண்டிக்க போவதில்லை. இருந்தாலும் குபைர் என்ன சொன்னாங்க, என்னுடைய தலைவருடைய பாதத்தில் முள் தைப்பதை விட நான் கருவில் ஏற்றப்படுவது எனக்கு உசிதமானது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்துல முள் தைப்பதை விட என்னுடைய உயிர் போவது எனக்கு பிரியமானது என்று சொன்னார்கள். அதுதான் சஹாபாக்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த அளப்பெரிய பாசம். பெருமானாருக்கு உயிரை கொடுப்பதற்கு தயாரில்லை, கொடுத்தார்கள் அந்த மக்கள். எதை சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தர்மம் செய்வது என்பது ரொம்ப கஷ்டம், செய்தாலும் அதை சொல்லி காட்டாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். அதுவும் எப்படின்னா, நான்லாம் இன்னைக்கு கூட 50 ரூபா ஒருத்தர் கொடுத்தேன், ஆனா மற்றவங்க சொல்லி காட்ட மாட்டேன், என்ன பண்ண சொல்லி காட்டிடுவோம். எந்த அளவுக்கு நம்மால் பணமா நகையா சொத்தா வாங்கி குவிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் ஒரு சின்னதை சுண்டு விரலை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து விட்டாலே நமக்கு என்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணீரை அடைந்து விடும். நமது மனிதா, அப்பா இந்த வருஷம் கோட்டா முடிஞ்சு போச்சு, நம்ம கொடுத்துட்டோம், நல்லா கொடுத்துட்டோம், இது போதும் அப்படின்னு தண்ணீரை பெறுகிறோமே. நாம் அந்த சஹாபாக்களுடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சயீது ஆமீர் பின் சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு, அவங்க ஒரு மாநிலத்துடைய கவர்னராக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தின் போது வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு பெருத்த குரல் எடுத்து ஓதி வருகிறார்கள். நம்ம நார்மலா அந்த வாக்கியத்தை எப்போது சொல்லுவோம்? யாராவது மௌத்தாயிட்டா, ஆனா எல்லாத்துக்கும் சொல்லணும், அதுக்கும் செய்தி எல்லாத்துக்கும். அது மனைவி கேட்கிறாங்க, என்ன கலீஃபா இறந்துட்டாங்களா? இல்ல இல்ல, அதை விட மிக பெரும் சோகம்ங்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு போர்ல ஏதாவது தோல்வி ஏற்பட்டுருச்சுன்னு கேட்கிறாங்க. இல்லை, அதை விட மிக பெரும் பேரிடர், என்னுடைய மறுமை வாழ்க்கை கிடைப்பதற்காக என்னுடைய வீட்டில் பித்னாவை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்குதுங்கிறாங்க. மனைவிக்கு என்னன்னு தெரியல. அப்படி ஒரு பேரிடர்னா அந்த பேரிடர் நமக்கு தேவையில்லை, தூக்கி விட்டுலீங்கன்றாங்க. இவ்வளவு நேரம் பேசுறாங்கல்ல, இந்த பேரிடர், இந்த பெரிய ஆபத்துங்கிறது எதை பற்றிங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா இறந்ததை விட, முஸ்லீம்களுக்கு போரில் தோல்வி ஏற்படுவதை விட மிக பெரும் ஃபித்னா, மிக பெரும் ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட பேரிடர் என்ன தெரியுமா? அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இருக்கு, இவங்களுடைய மாகாணத்திலிருந்து ஒரு ஓலை போகிறது. ஜக்காத் பெறுவதற்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள். அதில் முதல் பேர் யாருன்னா ஆமீர் இப்னு சயீத், மாநிலத்தினுடைய கவர்னர். ஜக்காத் பெறுவதற்கு, கொடுப்பதற்கு இல்ல, பெறுவதற்கு தகுதியான நிலைமையில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு கவர்னர் இப்படி இருக்கக்கூடாது, அவர் தன்னிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 40,000 திர்ஹங்கள் அவருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதை பார்த்து தான் சொன்னார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்லிட்டு மனைவியுடைய ஒப்புதலை வாங்கி, அதாவது மனைவிக்கு என்னன்னு தெரியாது, பேரிடனே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 40,000 தினார்களையும் அந்த ஏழைகளுக்கு என்ன பண்றாங்க, உடனே தர்மம் அளித்து விடுகிறார்கள். இதுதான் சஹாபாக்கள். போதாமையில் உள்ளதே போதும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய நிலைமையில நம்ம இல்லை. இது பணத்தை குறித்த அவர்களுடைய
மதிப்பீடு. இன்னொரு விஷயம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் கபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏன்னா ஒரு சஹாபியை நீங்க பேசுனீங்கன்னா ஒரு சஹாபியுடைய ஒரு வரலாறு முழுசா ஃபாலோ பண்ணாலே அது நமக்கு போதுமானது மேல போவதற்கு, அல்லாஹ்வோட திருப்தியை பெறுவதற்கு. அந்த அளவுக்கு உயர்ந்த நடைக்கு, உயர்ந்த இலக்கணத்திற்கு, உயர்ந்த நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த சஹாபா பெருமக்கள். மக்காவுடைய வெயில் எப்படி இருக்குங்கிறது உம்ரா போன எல்லாருக்கும் தெரியும். இங்க விட ரொம்ப ஜாஸ்தி, அப்ப சூடும் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுல உச்சி வெயில் இன்னும் சூடாக இருக்கும். அந்த உச்சி வெயிலின் போது அந்த மூளையெல்லாம் உருக்கக்கூடிய அளவுக்கு வெயில் இருக்கும். அந்த சமயத்தில் கப்பாவை திறந்த விட்ட வழிக்கு இட்டு செல்வார்கள். இட்டு சென்று அவரது உடலில் உள்ள உடைகளை எல்லாம் உருவிட்டு நல்லா சூட்டு போடுவாங்க. அந்த சூட்டு இல்ல, இரும்பாலான சூட்டு, இரும்புகான போர்க்கவச சூட்டு. அப்படியே அந்த வெயிலில் அவரை படுக்க போட்டு விட்டு போய்விடுவார்கள். இரும்பும் சூடேறும், ஏற்கனவே வெயில், இது உடலை ரணகலப்படுத்தும், தண்ணி தாகமா எடுக்கும். அப்ப கேட்பாங்க, இப்போது சொல், அந்த முஹம்மது யார்? அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நேர்வழி காட்டும் மார்க்க ஒளியை எடுத்து வந்திருக்கிறார், நம்ம எல்லாம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு இட்டு செல்வதற்கு என்று உறுதியாக சொல்கிறாங்க. அவ்வளவு கஷ்டத்துல அதை கேட்ட உடனே அட்டி வத உழுவுது. அதற்கு பிறகு கேட்கிறாங்க, லாத்தை குறித்து உஸ்ஸாவை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? லாத்தும் உஸ்ஸாவும் இந்த குறைச்சிகளுடைய சிலைகளாக இருந்தது. அவை இரண்டும் செவிட்டு ஊமை சிலைகள், யாதொரு நன்மையோ தீங்கோ செய்ய இயலாதவை என்று சொல்கிறார்கள். இன்னும் என்ன பண்றாங்க, அடி வந்து அதிகமாக விழுகிறது. அப்புறம் என்ன பண்றாங்க, கற்கள் இருக்கிறதுல, கற்களை நெருப்பில் இட்டு சுட்டு அந்த கல்லு வந்து தீ கொழுந்து, அந்த தீ ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த கல்லு வந்து என்ன ஆகும், நெருப்பு துண்டா மாறிடுமா. ராக் மலை போலங்கிறாங்களா, அந்த கல்லு என்ன மாறிடுமா, நெருப்பு துண்டுகளாக மாறிவிடும், நெருப்பு கங்குகளாக. பின்னர் அந்த நெருப்பு கங்குகளின் மீது அவரை போட்டு மேலும் கீழுமாக இழுப்பார்கள். அவரது முதுகின் சதை துண்டுகள் அந்த தீயினால் வெந்து விழும். அந்த நாள் அந்த தீ அணைந்து விடும் என்று சொன்னால் எவ்வளவு மிகப்பெரும் கொடுமை, நினைச்சு கூட பார்க்க முடியாது. தியரட்டிக்கலா கூட நம்மளால பேச முடியல, அவ்வளவு மிகப்பெரும் கஷ்டம். உச்சி வெயில்ல இரும்பு சூட்டை போட்டு அவர்களை மணல்ல கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் நெருப்புகளால் கற்களை நெருப்புகளாக மாற்றி அதன் மேல் அவரை போட்டு மேலும் கீழுமாக இழுப்பதில் அவருடைய சதை துண்டுகள் தீயில் வெந்து தீயை அணைத்து விடும் என்று சொன்னால் எவ்வளவு மிருகத்தனமான, இன்றைய கோண்டனமா பேக்கெல்லாம் தோற்று போய்விடும், இன்றைய அபூஹரிபுலாம் பிச்சை வாங்க வேண்டும். அந்த அளவுக்கு மிருகத்தனமான சித்திரவதைகள் அந்த சஹாபாக்களுக்கு, கபாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட போதும் அந்த கபாப் என்ன பண்ணாரு, தன்னுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட அவர்கள் மாறவில்லை, இன்னும் உறுதியாகத்தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க, இறுதி காலத்துல மரணிக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் அழுகிறார்கள். மக்கள்லாம் கேட்கிற, கபாபை ஏன் அழுகிறீர்கள்? தனது வீட்டை அவர் காட்டுறார். அந்த வீட்டுக்கு நடுவில் அவருடைய செல்வம் இருக்கிறது. நான் என்னுடைய செல்வத்தை யாரும் எடுத்துட்டு போவேனா நான் சொன்னதே கிடையாது சொல்லிட்டு அவருக்கு வைக்கப்பட்ட அந்த கபனை காட்டுகிறார். கபனை காட்டி சொல்றாரு, பாருங்க எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது கபன். ஆடம்பரம்னா என்ன, பட்டாலெல்லாம் அந்த கபன் கிடையாது, இல்ல நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற மாதிரி விதமான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, சாதாரண கபன் தான். ஆனால் அந்த கபன் முழுமையாக இருக்கிறது. ஆனால் ஹம்சாவுக்கு முழுமையான கபன் கிட்டவில்லையே, முசாபுக்கு முழுமையான கபன் துணி கிட்டவில்லையே என்று அந்த கபனை குறித்து கூட இது ஆடம்பரமாக இருக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய மனிதராக கபாப் ரலியல்லாஹு இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அவர்களுக்கு கனிமத்து பொருளாக சில திருகங்கள் வந்த போது அழுகுறாங்க. ஏன்னு கேட்க போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் முசப்புக்கு எதுவுமே கொடுக்காம அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் இதை கொடுப்பதன் மூலமாக வறுமையை கொண்டுமே கொடுக்காம போயிடுவானோ அப்படின்னு நான் பயப்படுகிறேன் என்று அழக்கூடிய மனிதர்களாக அந்த சஹாபா பெருமக்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நான் சொல்கிறேன், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வும் நபியும் எங்கள் உயிருக்கு மேல் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் சில தருணங்கள் வரும், அதுதான் நம்முடைய ஈமான தரம் பிரித்து காட்டும். அது உண்மையிலே நம்முடைய ஈமான் சரியானது தானா இல்ல நம்ம பலவீனமான ஈமான்ல இருக்கிறோமான்னு.
நம்முடைய ஈமான் சரியான ஈமானாக இருந்திருந்தால் அல்லாஹ் நம்முடைய செயலை, நம்முடைய துஆக்களை எந்த அளவு அங்கீகரிப்பான் என்று சொன்னால், ஒரு போரின் போது, இந்த போரில் ஒரு 4 சஹாபாக்கள் போகும்போது குறைஷிகள்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு என்ன பண்றாங்க, அவர்கள் 4 பேரை கொலை செய்து விடுகிறார், 4 சஹாபாக்களை. அதில் ஆசிம் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யாருன்னா, அவர்கள் ஏற்கனவே போரில் குறைஷி தலைவர்கள் பலரை கொலை செய்த காரணத்தினால சுலஃபா என்று சொல்லப்படக்கூடிய குறைஷிய பெண்மணி ஒரு சபதம் செய்திருந்தார். என்னன்னா, யார் ஆசிம் இப்னு தாபித்துடைய கொன்று அவருடைய உடலை எனக்கு கொடுக்கிறாரோ என்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் என்ன பண்ணுவேன், அவர் விரும்பும் வரைக்கும் நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்திருந்தார். ஆனா இவங்க எதேச்சியா தான் அவர் கொண்டுறாங்க. கொன்ன பிறகு இவங்க என்ன ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுது. அப்பா ஆசிம் இப்னு தாபித்தை கொன்னுட்டோம், நம்ம இன்னைக்கு பெரிய வேட்டை நமக்கு தயாராக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு அவங்க ஆசிம் இப்னு தாபித்துடைய உடலை நோக்கி போறாங்க. ஆனால் எங்கிருந்தோ ஒரு தேனீக்கள் குளவிகளுடைய பெரும் திரள் என்ன பண்ணிருது, ஆசிம் இப்னு தாபித்துடைய சடலத்தின் மேல மேகத்தை போல என்ன பண்ணுது, முய்த்து விடுகிறது. இவங்க கிட்ட போய் அதை எடுக்க போறாங்க, குளவியும் தேனியும் என்ன பண்ணுது, கொட்டுது. உடனே விட பண்றாங்க, பின்னாடி பேக் அடிச்சிடுறாங்க. பேக் அடிச்சுட்டு சொல்றாங்க, சரி எப்படி இருந்தாலும் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், நைட் ஆனால் இந்த பூச்சிலாம் என்ன பண்றோம், பறந்து போயிடும். நமக்கு நைட் ஆனால் தான் பூச்சிலாம் வருது, நைட் ஆனால் பூச்சிலாம் பறந்து போயிடும். நம்ம காலையில் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம், நம்ம முழு சன்மானத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. காலை வரைக்கும் வெயிட் பண்றாங்க. எப்போதும் பாலை அரேபியாவில் அத்தி பூக்காது, ஆனால் அன்னைக்கு அத்தி பூத்தார் போல் மழையை அல்லாஹ் பொழிய வைத்தான். அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க, அவ்வளோ ஒரு மிக பெரும் மழை, எல்லாருடைய உடலும் இருக்கிறது. ஆனால் ஆசிம் இப்னு தாபித்துடைய உடலை மட்டும் அவர்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல, அவங்களோட கையில கிடைக்காமலே போய்விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் சொன்னார்கள், ஆசிம் இப்னு தாபித் துஆ கேட்பார்கள், இறைவா என்னை எந்த எதிரியும், இஸ்லாத்துடைய எதிரியும் என்னுடைய உடலை தொட்டுவிடக் கூடாது என்று அவர் துஆ கேட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய துஆவை அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டான்றாங்க. கை கேட்டியது வாய்க்கு கிடைக்கலன்னு வாங்க, பக்கத்துல பிணமாக கிடந்த மனிதர் என்ன பண்ண முடியல, உடலை கூட கைப்பற்ற முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த துஆவுக்கு என்ன பண்ண அல்லாஹ் தஆலா மகத்தான சக்தியை கொடுத்திருந்தான். அதே போல அப்துல்லா இப்னு ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே பார்க்கிறோம். அவங்க ஒரு போருக்கு முன்னால் துஆ கேட்கிறாங்க, இறைவா நாளை நடக்கக்கூடிய போரில் நான் உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும், என்னுடைய மூக்கும் என்னுடைய ஒரு காதும் அறுக்கப்பட வேண்டும், அவை இரண்டும் ஒரு மரத்திலே தொங்க விடப்பட வேண்டும், நீ மறுமையில் என்னை பார்த்து கேட்க வேண்டும் எதற்காக இவை வெட்டப்பட்டன என்று சொல்லும் போது, நான் உனக்காகவும் உன்னுடைய தூதருக்காகவும் தான் இதை அர்ப்பணித்தேன் என்று நான் உன்னிடத்திலே நான் கூற வேண்டும் என்று துஆ கேட்கிறாங்க. இப்படியே துஆ கேட்கிறாங்க. அடுத்த நாள் போரில் அதே மாதிரி அவருடைய ஒரு மூக்கும் ஒரு காதும் என்ன பண்ணுது, அறுக்கப்பட்டு ஒரு நூல்ல தொங்க விடப்பட்டு ஒரு மரத்தில் தொங்க விடப்பட்டுச்சு. அப்ப அந்த சஹாபாக்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த அந்த பாசம், பெருமானாருடைய சொல்லுக்காக, பெருமானார் கொண்டு வந்த செய்திக்காக என்ன பண்ணாங்க, இத்துணை தியாகம் அவர்கள் செய்தார்கள். அந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் அந்த ஒரு வெளிப்பாடு தான் என்ன, இந்த உலகத்திலேயே அவர்கள் கேட்ட துஆவை என்ன பண்ண அல்லாஹ் தஆலா அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதே போல அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவர்கள் இவ்வாறு மாறி போனதற்கு அடிப்படை காரணம், பெருமானார் கொண்டு வந்த செய்தியை என்ன பண்ணாங்க, அந்த வஹியை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் தௌராத்தை எடுத்து பார்த்துட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் தௌராத்திலும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. முகம் சிவந்து சொல்கிறார்கள், மூசா உயிரோடு இருந்தாலும் அவரும் என்னை தான் பின்பற்ற வேண்டியது இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரே வேதம் எது, திருக்குரான் மாத்திரம்தான். அந்த சஹாபாக்கள் தங்களுடைய தாகம் தீர்க்க பயன்படுத்திய ஒரே தடாகம் திருக்குரானாக மாத்திரம்தான் இருந்துச்சு. நாம் இன்னைக்கு எப்படி திருக்குரானையும் பயன்படுத்துகிறோம், அந்த இம்முல தான் பிரச்சனை. சூரத்துல் ஃபாத்தியால ஒரு வசனம் வரும், என்ன வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே, அதனால மறந்துடுறோம், உன்னை வணங்குகிறோம் உன்னை வழிபடுகிறோம்ங்கிறதுனால அல்லாஹ்வோட என்ன பண்றது, அப்பப்ப அவுலியாக்களையும் சேர்த்து வணங்கிக்கிறோம், பிற மனிதர்களையும் வணங்கிக்கிறோம், சிலைகளையும் வணங்கிக்கிறோம். ஆனா அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வஹியால் வார்த்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக இருந்த காரணத்தினால்தான்
ஒரே ஒரு வசனத்தின் அச்சுறுத்தல் வந்தால் அவர் இடிந்து போய் விடுவார்கள் அந்த மக்கள். நம்ம பார்க்கிறோம், நபியுடைய குரலுக்கு மேல உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் வசனம் வந்த போது சாதாரணமா வேகமா பேசக்கூடிய சஹாபி தன்னை நோக்கித்தான் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிறானோ பயந்து போய் என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கிறார்கள். எனக்கு அழிவு உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு நம்ம நேரடியாக எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் சம்மட்டி அடிப்பதை போல் அடித்தாலும் கூட எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனிதர்கள் தான். அவங்க அவுலியாக்களோ அவங்க மலக்குகள் கிடையாது. அவர்களுக்கு முன்பு என்ன இருக்கும், கோபம் வரும், விருப்பு வெறுப்புகள் வரும், என்ன நம்மை போல உணர்வுகள் இருக்கும், ஈகோக்கள் இருக்கும். அத்தனையும் அல்லாஹ்வுடைய பெயர் முன்னிறுத்தப்படும் போது தூக்கி எறிந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் சொல்லப்படும் போது என்ன பண்ணுவாங்க, தூக்கி எறிந்து விடுவார்கள். எவ்வளவு மிகப்பெரும் மனிதராக இருந்தாலும் சரி. அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக ஃபைரோசத் தைலமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறாங்க. அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப அங்க போனா அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அரசவையில நிறைய பேர் என்ன பண்றாங்க, அரசவைனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காலத்து அரசவை இல்ல, இது சாதாரண அரசவை தான். அந்த அரசவையில மிகப்பெரும் கியூ நிற்குது உமரை பார்ப்பதற்காக. இவங்க என்ன பண்றாங்க, நமக்கு தான் உமர் ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்துட்டார, வர சொல்லியிருக்காரு, நம்ம அப்பாயின்மெண்ட்ல தானே இருக்கிறோம், இவங்க அன்ஷெடியூல்டு அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வரிசையில நிக்காம இவர் முந்தி போறார். முந்தி போன உடனே ஒரு குறைஷிகள் என்ன பண்றான், வரிசையில் வான்னு சொல்லிட்டு ஃபைரோஸை தள்ளி விடுறான். என்னோட எண்ணெய் தள்ளி விடுறியா அப்படின்னு அவருக்கு கோபமாகி அந்த மூக்கில் ஓங்கி குத்திடுறாரு, அந்த குறைஷி இளைஞனுடைய மூக்கில். உடனே அவன் ரொம்ப கோபமாயிடுறான். அவன் உடனே உமர்கிட்ட போறான், உமரே பாருங்கள் என்னை ஒரு ஆள் தள்ளிட்டாங்க. யார் அவர், ஃபைரோஸை தள்ளி வா இங்க. உடனே அவர் சொல்றாரு, அமீருல் முஃமினீனே நீங்க எனக்கு ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்க, பாருங்க லெட்ரு, அதனால நேரடியா வந்துட்டேன். இவங்களாம் வேற ஏதோ வேலையா உங்களை பார்க்க வந்திருக்காங்க, நான் ரொம்ப மிக முக்கியமான வேலையா வந்திருக்கேன் இல்லையா, அதனாலதான் அப்படி வந்துட்டேங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதிக்கு பேர் போன உமர் தீர்ப்பு கொடுக்கறாங்க, அல் கிசாஸ், ஃபைரோஸை அந்த இளைஞன் அதே போல மூக்கை உடைக்க வேண்டும், இதான் தீர்ப்பு. அவங்க எந்த பதிலும் சொல்லல. ஃபைரோஸ் கேக்குறாங்க, அப்படியா அதுதான் உங்களுக்கு தீர்ப்பா, ஆம் அதுதான் தீர்ப்பு. உடனே கலீஃபா சொல்லிட்டாரா, எதிர்வாதமா கிடையாது. உடனே என்ன பண்றாங்க, அவன் நடிப்பதற்கு தோதுவாக இவங்க என்ன பண்றாங்க, முட்டி போட்டு உட்கார்றாங்க. ஏன்னா அப்பதான் குத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அதான் அந்த சஹாபாக்கள். இதெல்லாம் வேணாம், ஒரு ஆள் திட்டா திருப்பி திட்டினாலே நம்ம வாழ்நாள் ஃபுல்லா பார்க்க மாட்டோம். அதனால இன்னும் நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜென்மத்துக்கும் அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க, ஜென்மத்துக்கு அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். ஆனா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலையா, அவ்வளவு மானம் கட்டவனா நானு அப்படின்னு சாதாரண சர்ச்சைக்கெல்லாம் ஒரு பெரிய உலகமாக யுத்தத்தை மாத்திருவோம். ஆனா இவரு அத்தனை மக்கள் முத்தில இவரு ஒரு இன்டென்ஷனலா குத்துல, கோவத்துல குத்திட்டாரு. இங்க இன்டென்ஷனலா குத்த சொல்றாங்க எல்லாரும் பார்க்கக்குள்ள, அது அதை விட அசிங்கம். ஆனா இவர் என்ன பண்றாரு, கலீஃபா உத்தரவிட்டார் என்ற காரணத்திற்காக உடனே ஒத்துக்கொண்டு உட்காராரு. அப்ப இளைஞன் அடிக்க போயிடறான். உமர் சொல்றாங்க, சற்று பூர இளைஞனே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கூறியதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், நேற்றிரவு பொய்யன் அஸ்வத் அல் அன்சி, அதாவது தன்னை நபி என்று வாதிட்ட அஸ்வத் அல் அன்சி கொல்லப்பட்டான். நேர்மையான ஒரு சேவகர் அவனை கொன்றொழித்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை சேர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவரால் அவன் கொல்லப்பட்டான் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா, நீ இப்போது குத்த போகிறாயே இந்த ஃபைரோஸத் தைலமிதான். இப்போதும் நீ அவரை குத்த விரும்புகிறாயா, பழிக்கு பழி வாங்க விரும்புகிறாயா? அவரு நற்குணத்துல முந்துவாருன்னா இவர் என்ன பண்ணுவாரு, நான் இவரை மன்னித்து விட்டேன், முடிஞ்சு. ஆனா இவரு விடுறதுக்கு தயாரா இல்ல. நீங்க தான் நற்செயல விடுவீங்களா? உமரே இது சரியாக தெரியவில்லை. இவர் வலுக்கட்டாயப்படுத்தி தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு தர வேண்டிய தண்டனையை தவிர்த்து இருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த அவர் மன்னித்ததற்கு பகரமாக என்னுடைய வாள், என்னுடைய குதிரை, என்னுடைய 30,000 தினார்கள் அத்தனையும் நான் அன்பளிப்பாக அளிக்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டால்தான் அவர் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவருக்கொருவர் நற்செயல்களில் போட்டி போடக்கூடிய சமூகம் தான் அந்த சமூகம்.
சில சமயங்களில் சஹாபாக்களை வரலாறை படிக்கும்போது ஃபேண்டசியாகவே தான் இருக்கும், நம்பவே முடியாது. ஏன்னா நாம அதுலேருந்து என்ன பண்ணிட்டோம், வெகு தூரத்தில் வந்துட்டோம். சில எழுத்துக்களே புரியாது, வேற லாங்குவேஜில் படிக்கிறோமோன்னு தோணும். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஆனால் இதெல்லாம் வாழ்ந்த வரலாறுகள். என்ன, பெருமானாருடைய காலத்தில் அந்த மக்களால், வரலாற்று ஆய்வாளர்களால் தொகுக்கப்பட்ட வரலாறுகள். அப்ப இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஏன் இந்த அளவுக்கு பெருமானாருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள்? பெருமானார் எதற்காக இப்படி ஒரு மிகத்தான கூட்டத்தை உருவாக்கினார்கள்? அதற்கான விடையை ருஸ்துமிடத்திலே ரபியா பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ருஸ்துமின் மீது ரபியா பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படையெடுத்து செல்லும் போது ருஸ்தும் கேட்கிறான், ரபியா பின் ஆமீரே, நாங்க உங்க மேல படையெடுத்தே வரல, நீங்க எதற்காக எங்கள் மேல படையெடுத்து வந்திருக்கிறீங்க? அப்ப ரபியா பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த மக்களை உன்னுடைய அடிமைகளாக நீ ஆக்கி வைத்திருக்கிறாய், இவர்களை உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விட்டு அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப அந்த சஹாபாக்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமானாருடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், கலிமத்துல்லாஹியல் உலியா, அல்லாஹ்வுடைய வாக்கு, அது ஒன்றே உயர்வானது, அது ஒன்றுதான் உயர்வாக்கப்பட வேண்டும். அதை உயர்வாக்குவதற்கான பணிகளில் தான் முஸ்லீம் சமூகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ரசூலுல்லாஹ் மீது காட்டக்கூடிய பாசம். பெருமானார் மீது நம்ம உண்மையிலே பாசம் வச்சுக்கிறோம், நேசம் வச்சுக்கிறோம்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவங்களை புகழ்ந்து மௌலூது பாடுவது அல்ல, இல்ல அவர்களை புகழ்ந்து 4 நாள் ஒரு பாத்தி வைப்பதல்ல. பெருமானாரின் மீது உண்மையான பாசம் என்பது, பெருமானார் எந்த பணியை இந்த உலகத்தில் செய்தார்களோ, எந்த பணியை செய்ய சொன்னார்களோ அந்த பணியை செய்வதுதான் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் வைக்கக்கூடிய உண்மையான பாசம். சோ அந்த அல்லாஹ்வுடைய தீனை இந்த மண்ணில் நிலைநாட்டக்கூடிய பணியை தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் சமூகம் செய்தது, அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். இறுதியாக இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால், இந்த சஹாபாக்களுடைய ஹிஸ்டரி இருக்கு பாருங்க, அந்த டோட்டல் இந்த லிஸ்ட் போட்டா கூட நமக்கு நேரங்கள் பத்தாது. அவ்வளவு சம்பவங்கள் நிறைய கிடைக்கின்றன. அந்த சஹாபாக்களை குறித்து ஒரு இணையதளத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதையோடு இந்த உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். மங்காத பொன் மாணவியின் சமூகத்துக்கு என்னை அழைத்து செல்லுங்கள், கொஞ்சம் லௌகீக மோகம் கலைந்து இதமா இதயத்தை வருடிவிட அந்த மாணவியின் சமூகத்துக்கு என்னை அழைத்து செல்லுங்கள். எங்கே எமது நபியின் குயில் பிலால், பிலாலே உங்கள் சுருதி பிறளாத குரல் எடுத்து எனக்காக ஒரு முறை அதான் சொல்லுங்களேன். காது இனிக்க இனிக்க இப்னு மசூதின் கிராத் கேட்க வேண்டுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாரிதா இப்னு நூமான், எங்கே உங்களது தாய்? பெற்றவருக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதும் பாக்கியம் பெற்றவர் அல்லவா நீங்கள்? எங்கே ஓத மாட்டோம். அபூ ஹுரைரா, உங்களிடம் எனக்காக புத்தம் புது ஹதீஸ் ஒன்று இருக்கிறதா? அபூபக்கரே, உங்களுடைய ஈமானின் ஒரு துளியை எங்கள் இதயத்தின் மீது தூவுங்களே. உமரே, பகுத்தறிவின் ஆழத்தின் நுணுக்கம் தெரிந்த அறிவுஜீவியே, எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு திறமை? ஆச்சரியம் எனக்கில்லை, நீங்கள் எல்லாம் முகம்மதின் சுடரில் பாடம் பயின்ற மேதைகள் அல்லவா? ஓ முசைப் இப்னு உமைரா, எங்கே உங்களது ஏமன் தேசத்து காலனி? பட்டில் செய்த சீமை சட்டை, சுகந்தம் வீசும் அத்தர் மனம், ஈமானின் சுகம் கண்டு இத்தனை சௌகரியமும் திறந்ததாய் சொன்னார்கள். இந்த தியாகத்தின் பாசறையில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்களேன். எனது ஈமான் தழும்பும் போதுகளில் எங்கே ஹன்லரா, உங்கள் கவலையில் எனக்கும் இடம் உண்டா? முதல் இரவில் வியர்வை காயும் முன்னே, விடியலின் வெள்ளி மறையும் முன்னே, போர்க்களத்தில் குருதி சிந்திய ஷாஹிதே ஹன்லராவே, உங்கள் இளம் மனைவிக்கும் அல்லாஹ் அருள் சுரியட்டும். உஹதுமலையே உஹதுமலையே, ஹம்சா அம்புபட்டு சாய்ந்த போது உன்னால் அசையாமல் இருக்க முடிந்ததா? எனது அன்னை ஆயிஷாவை கண்ணிறைய காண வேண்டும். சொர்க்கம் சொந்தமாகியும் அழுது அழுது குர்ஆன் ஓதுமின் அன்பு தாயே, 18 தாண்டு முன் துணை இழந்த இளமையே, உங்கள் ஈமானின் பலம் புதிரில்லை, எமக்கு புதிதும் இல்லை. அபூபக்கரின் மகள் அல்லவா நீங்கள்? எனது உம்மா கதீஜாவிடம் என்னை இட்டுச் செல்லுங்கள். எங்கள் நபிக்கு தோல் கொடுத்து அல்லாவின் சலாம் ஏற்று பாத்திமாவிடம் மாணிக்கத்தை கருவில் சுமந்த அந்த தூய ஆத்மா
என் உயிர் தாயின் மடியில் ஒரு கணம் சாய வேண்டும். அள்ளி கொடுக்க கை நீளும் அன்னை ஜைனப் எங்கே? தாயை எனக்கும் பசிக்கிறது. அன்னக்கரண்டி எடுத்து நரகம் தீண்டாத அந்த விரல்களால் கொஞ்சம் மூட்டி விடுங்களேன். சாத் இப்னு முஆதுடைய மரண ஊர்வலத்தில் எனக்கும் கலந்து கொள்ள இடம் இருக்குமா? அப்படியாவது மலக்குகளும் நடந்து சொல்லும் பாக்கியமேனும் கிட்டுமே. என் உயிர் நபியே யா ரசூலே, உங்கள் சமூகத்தினுடைய இதமான வாழ்க்கைக்குள் நானும் வருகிறேன். கொஞ்சம் உறங்கி நிறைய விழித்து அழுது தொழுது ஏழையாக ஆனந்தமாய் வாழ என் உயிர் மேலும் ஆளுமை கொண்ட நபியே யா ரசூலே, உங்கள் பாசரில் என்னையும் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த கவிதையில் கூறப்பட்டதற்கு ஏற்ப நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்பொருத்தத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் உருவாக்கினார்களோ அந்த சமூக காட்டிய அடிப்படையில் நாமும் வாழ வேண்டும் என்றால், அவர்கள் எந்த பணியை செய்தார்களோ அந்த பணியை செய்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நாம் அத்தகைய சிறப்பை பெற முடியும். எனவே அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லுகின்றபடி கூனு அன்சாருல்லா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில உதவியாளர்களாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்களே, எல்லா நபிமார்களும் கேட்டாங்க. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு குழு பதில் சொன்னது. நாமும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். வாயால் மட்டுமல்ல, தேவைப்பட்டால் வாழாலும் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் எந்த ஒரு இலக்குக்காக இந்த உம்மத்தை படைத்தானோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக, அதற்கு முரணான அனைத்து விஷயங்களையும் விட்டு நம்மை விலகி இருக்கக்கூடியவர்களாக, மறுமையிலே அல்லாஹ்வை திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக, இத்தனை சஹாபாக்களை படிச்சோமே, அந்த உமரோடு, அந்த உதுமானோடு, அந்த அலியோடு, அந்த அபூபக்கரோடு, பெருமானாரோடு நாமும் என்ன பண்ணணும், வறுமையில் எழுப்பப்படக்கூடியவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அப்படி மாறக்கூடிய தகுதி படைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை அங்கீகரித்து நம்மை நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய உறவுகளோடு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் திருப்தி விட்ட மக்களாக ஆக்குவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டைம் ஆயிடுச்சு.